ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே அர்ச்சனை மட்டும் 1600 சொல்லியிருக்காங்க. அவங்க அர்ச்சனை தட்டு கேட்குறப்போ விலை என்னான்னு கேட்டதுக்கு அவங்க விலை சொல்லவே இல்லை. நீங்கள் வாங்கிட்டு போங்க, வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க நீங்கள் விலையை சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் வாங்குறேன்னு சொன்னோன்னே அதோட விலை என்ன சொல்லியிருக்காங்க, 1600 சொல்லியிருக்காங்க ஒரு தட்டோட விலை. நாங்கள் சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரி அம்மன் கோயில் வந்திருந்தோம். அர்ச்சனை தட்டு வேணும்னு சொல்லி ஒரு கடையில் கேட்டோம். எவ்வளோன்னு கேட்டோம், 2-3 வாட்டி கேட்டோம், சொல்லவே இல்லை. திருப்பி என் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறமா வந்து நாங்கள் தட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னு 1600 கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அவ்வளோ 1600? மாலை மட்டுமே 600, புடவை அப்புறம் உப்பு வச்சிருந்தாங்க. புடவை எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது 960 மாலை புடவை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு எவ்வளோன்னு கேட்டா 300 கிட்ட சொன்னாங்க. அந்த உப்பு மஞ்சள் குங்குமம் மட்டும் சிம்பிளா கொடுங்கன்னு சொன்னதுக்கு 130 கேட்டாங்க. அதுவும் அவங்க வந்து சாமி கும்பிட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியே தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இப்போது நிறைய கோவில்களில் நடக்குது. நீங்கள் கோவிலுக்கு போகிறப்போ அர்ச்சனை மாலை இதெல்லாம் வாங்கிட்டு தான் போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை பண்ணலாம். நீங்கள் கோவிலுக்கு போகிறப்போ பூ மாலை மற்ற பொருட்கள் வாங்கிட்டு போகிறத விட அந்த பொருளை முதல் நாளே உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அதோட பலன் அபரிவிதமாக இருக்கும். அதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கோவிலில் விற்கிற விளக்கில் இருக்கிற எண்ணெய் கூட கலப்படம் தான். பெரிய பெரிய கோவில்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகிற பூ மாலையை விட கூட்டமே வராத சிவாலயங்கள் மற்ற ஆலயங்கள் நிறைய இருக்குது. அந்த கோவில்களுக்கு நீங்கள் அந்த பூ மாலையை வாங்கி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பு. முடிஞ்ச அளவு உங்கள் வீட்டிலேருந்து அர்ச்சனை பொருட்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் மறையும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.